ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் புஸ்தகம் 115 சங்கீதம் 12வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் உயர்ந்திருக்கும் போது நீங்கள் செய்த நன்மைகளையும் தீமை தியாகங்களையும் சிலர் மறந்து விடுவார்கள். அவர்கள் நினைவில் நீங்கள் இல்லாமல் போகலாம். கவலைப்படாதீங்க, ஒரு காலம் கவலைப்படாதீங்க தேவப்பிள்ளே. இந்த உலக உறவுகளில் 190% பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். அதை பற்றி நீங்கள் நினைத்து குழம்பி போய் விடாதீங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளைகளாகிய நாம் ஒரு ஏணியை போல இருப்போம். நம்மேல் எத்தனை பேர் மிதித்து மேலே உயரத்திற்கு போனாலும் ஹல்லேலூயா, நாம் அவர்களை தாங்கி உயரத்திற்கு அனுப்புவோம். நம்மேல் மிதித்து ஏறி போனவர்கள் உயரத்தில் இருக்கும்போது, எப்படி உயரத்தில் இருக்கும்போது, ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்மை நினைக்கவில்லையே என்று ஒரு காலம் நினைக்காதீங்க தேவப்பிள்ளைகளே. தேவப்பிள்ளையே, வேதத்திலிருந்து நடந்த ஒரு சம்பவத்தை உங்களை சொல்லுகிறேன். யோசேப்பு என்ற வாலிபன் அந்த சிறைச்சாலையில் இருந்தான். ஒரு சிறைச்சாலையில அவனை அடைச்சிருக்காங்க. அப்பொழுது அந்த சிறையில் அந்த நாட்டு ராஜாவின் வேலைக்காரர்கள் 2 பேரை அதே சிறையில் அடைத்தார்கள். அதை பார்த்த யோசேப்பு அவரிடத்தில் போய், ஏன் சிறைக்கு வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் தங்கள் செய்த குற்றங்களை, தவறுகளை சொன்னார்கள். பின்பு ஒரு சொப்பனம் கண்டோம், அதன் அர்த்தம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள். உடனே யோசேப்பு அதை கேட்டு அதன் அர்த்தத்தை சொன்னான். ஹல்லேலூயா. அவன் சொன்னது போல அவர்கள் 3ஆம் நாளில் சிறையிலிருந்து விடுதலையானார்கள். சிறையில் அவர்கள் 2 பேரும் இருக்கும்போது, நீங்கள் விடுதலை அடைந்தவுடன் என்னை நினைத்து ராஜாவிடத்தில் சொல்லி எனக்கு விடுதலை கிடைக்க என்னை நினைத்துக் கொள்ளுங்க என்றான். ஹல்லேலூயா. ஆனால் விடுதலை கிடைத்தவுடன் அந்த 2 பேருமே யோசேப்பை மறந்து போனார்கள். தேவப்பிள்ளைகளே, இன்றும் அநேகர் இப்படியாக தான் இருக்கிறார்கள். தங்களுக்கு உதவி செய்தவர்களை தங்கள் குழம்பி போய் இருக்கும்போது, எப்படி தங்கள் குழம்பி போய் இருக்கும்போது தேவ சமூகத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை, நல்ல ஆலோசனைகளை தந்தவர்களை, ஏதோ ஒரு காரியத்தில் சப்போர்ட்டாக இருந்தவர்களை நினைக்காமல் மறந்து போய் விடுகிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் எவ்வளவு உயரத்தில் ஆசீர்வாதமாக இருந்தாலும் தங்கள் கீழே உள்ள ஏழை சொந்த பந்தங்களை, நண்பர்களை மறந்து போய் விடுகிறார்கள். காரணம், கஷ்டத்தில் இருப்பவர்களை நினைவு கூர்ந்தால் நம்மிடத்தில் அவர்கள் உதவி கேட்டு விடுவார்களோ, ஏன்னா அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, நம்மகிட்ட நம்ம பேச போனாலும் உதவி கேட்டு விடுவார்களோ என்ற பயத்தினால் நினைவு இருந்தும் நினைவு இல்லாதவர்கள் போலவே இருப்பார்கள். எப்படி அவர்கள் நினைவு முழுவதும் இருப்பதால் அவர்கள் மனம் அறிஞ்சும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். அப்படியே உதவி செய்தாலும் கோயிலையோ அல்லது ஆலயத்திலேயோ அல்லது எல்லோரும் பார்க்கும் இடத்தில் கல்வெட்டிலேயோ அவர்களுக்கு பேரை போடுவோம், உங்களுக்கு ஒரு மாலையை போடுவோம் என்று சொன்னால் போதும், அள்ளி கொடுப்பார்கள். அதுவே ஒரு பாவப்பட்ட வீட்டில் ஒரு பொண்ணுக்கு திருமணம் செய்ய 50,000 கொடுத்தால் அந்த பெண் குடும்பத்தோடு திருமணம் முடித்து சந்தோஷமாக இருப்பாள். அந்த குடும்பத்திற்கு, அப்படிப்பட்ட குடும்பத்திற்கு, அல்லது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தவிக்கும் ஏழை குடும்பத்திற்கு, அதுவும் இல்லாமல் பிள்ளைகளை சரியாக படிக்க வைக்க முடியாத குடும்பத்திற்கு மாதம் உங்க வீட்டில் வளர்க்கும் பூனைக்கும் நாய்க்கும் எவ்வளவு செலவு செய்கிறீர்களோ அந்த தொகையை கொடுத்து உதவுங்கள் என்று சொன்னாலும் உதவவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாய்க்கும் பூனைக்கும் எத்தனை 1000 ரூபாய் செலவு பண்றாங்க வசதியா இருக்கிறவங்க. எல்லாத்தையும் நான் குறை சொல்ல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை பார்க்காதபடி தேவன் உங்களுக்கு கொடுத்த நல்ல எண்ணத்தின்படி உங்களால் முடிந்த அளவு தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி, இன்றைக்கு இருந்தாலும் பரலோகம், அதான் இன்னும் மரித்தால் எவிட செல்லும், அதான் இன்னைக்கு இருந்தாலும் பரலோகம் போகும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல உண்மையுத்தமாக மற்றவர்கள் நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்குது தேவ பிள்ளைகளே. அதுக்கு என்ன செய்யணும்? நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, நமது தேவன் தன்னை நோக்கி பார்ப்பவர்களை நினைவு கூறாதவர் அல்ல. அவர் நம்மை மறந்தவர் போல இருந்தாலும் உங்களை கவனித்துக் கொண்டே இருப்பார். யோசேப்பை மனிதர்கள் நினைக்க மறந்தாலும் ஏற்ற காலத்தில் மீண்டும் அவனை அவர்களால் நினைக்க செய்து என்ன செய்தாரு? யோசேப்பை ஆசீர்வதித்த அதே தேவன் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பதற்காக அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அதுபோல நீங்கள் ஆண்டவரால் நினைக்கப்படும் போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்ல செயல்கள், நல்ல நினைவுகள், நல்ல சிந்தனைகள் உங்களில் காணப்படும் போது நீங்கள் ஆண்டவரால் நினைவு கூறப்படுவீர்கள். உங்களை குறித்த நல்ல எண்ணங்கள் ஆண்டவரின் நினைவில் வர வேண்டும்.
அப்பொழுது ஆண்டவரின் சிந்தனையில் நீங்க காணப்படுவீங்க. உங்களை ஆண்டவர் நினைத்து விட்டால் நிச்சயம் 100க்கு 100 ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க தான் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. இனி நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே, தாயுமானவரே, இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என்னை நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களில் காணப்படும் போது நாங்கள் நிறைவாக காணப்படுவோம். ஆண்டவரே இயேசப்பா, நீர் என்னை நினைத்து என்னை ஆசீர்வதிக்கும் போது எந்த மனுஷியும் என் ஆசீர்வாதத்தை தடை பண்ண முடியாது. ஆண்டவரே, இந்த ஒரு விசை ஆண்டவரே எங்களை நினைத்து ஆசீர்வதிங்க என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிற இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.